வணக்க நேர்களே, வணக்கம் வணக்கம். கும்பராசி நேர்களே வணக்கம். கும்பராசி அதிபதி சனி பகவான். கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். தனம் குடும்ப வாக்கு அந்த ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். ஆனால் குரு வீட்டிலே போய் உட்காந்துருக்கார். குரு 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியே பார்க்குது. குரு 5ஆம் பார்வையாக உங்கள் 10ஆம் இடத்தை பார்க்குது, தொழில் ஸ்தானத்தை பார்க்குது. அதே நேரத்துக்கு 7ஆம் பார்வையாக குரு உங்கள் கும்பராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது மகரத்துக்கு வெற்றி மேல் வெற்றின்னு சொன்னேன். வெளியூர் போனால் வெற்றி, கும்பத்துக்கு அப்படி இல்லை, உள்ளூரில் இருந்தாலே வெற்றி. இதுதான் சாஸ்திரம். நீங்கள் அவங்க சொன்னாங்க, சில பேர் கேட்குறாங்க, என்னங்க கும்பராசிக்கு மகர ராசிக்கு வெற்றி மேல் வெற்றின்னு சொன்னீங்களா? அதில் ரொம்ப சிரமம் இல்லைன்னு. மகர ராசிக்கு வெளியூர் போனால் வெற்றி, கும்பராசிக்கு உள்ளூர்லே லோக்கல்லே என்ன சொல்லுதுங்க, பதவி சம்மந்தப்பட்டது எல்லாமே கிடைக்கும். எப்படி? அதாவது மிதுனத்தில் உட்காந்துருக்குற 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியம். அதாவது கும்பத்துக்கு காலப்புருஷர், கும்பங்கிறது காலப்புருஷருக்கு 11ஆம் இடம். காலப்புருஷன் மேசத்துக்கு 11ஆம் இடமாக கும்பம் வர்றதுனால, அதாவது கும்பம்னா எப்படி சொல்லப்படுது, 11ஆம் இடம்னா லாபஸ்தானம் சொல்கிற இடத்துல, அந்த சொல்கிற இடத்த 9ஆம் பார்வையை குரு பார்க்குறாரு. யாருங்க? 2 கூடிய குரு 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்குறாரு. அதே நேரத்துக்கு கும்பராசியை பார்க்கும்போது 7ஆம் பார்வையாக கும்பராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. லாபம் வெற்றி, லாபம் வெற்றி, லாபம். அதாவது கர்மா கழியுதுன்னு அர்த்தங்க. இதுக்கு பேர் கர்மா கழியுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. இதில் எப்படின்னா, குரு பார்த்தா கோடி நன்மை. என்ன, குருவே உங்களை பார்க்கும்போது உங்கள் 9ஆம் பார்வையாக, 9ஆம் இடம் சொல்லக்கூடாது, புண்ணியஸ்தானம். அந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது எப்படின்னா கோடி நன்மைங்க. அப்போ உங்களுடைய கர்மா கண்டிப்பாக கழியுது, பாவம் கழியுதுங்க, உங்கள் கர்மா கழியுதுங்க. ஏன் இவ்வளோ விளக்கம் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, கும்பராசிக்கு 2 கூடையும் குரு. இப்போ கும்பராசி அதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்துல போய் இருக்கார். 2ஆம் இடம்னா தன குடும்ப வாக்கு, வருமானத்துக்காக போய் நிற்கிறார். வருமானத்துக்காக போய் குரு வீட்டை நிற்கிறார். குரு எப்படி நிற்கிறாரு? கும்பராசிக்கு 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரா? 5ஆம் இடத்துல உட்காந்து பார்வை எப்படி பார்க்குறார்? கும்பத்தை 9ஆம் பார்வையை பார்க்குறார். 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறார். நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க எந்த வகையிலையுமே. அதாவது கும்ப ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் எட்வைட்டு கௌரவமாக இருப்பாங்க, மதிப்பு மரியாதை வேணும்னு கேட்பாங்க, யாருக்கும் பணிஞ்சு போக மாட்டாங்க. என்னங்க, மரியாதை கொடுத்தா மரியாதை. ஒரு இடத்துக்கு போனாங்கன்னு வச்சுங்க, ஒரு ஃபங்க்ஷன், கல்யாணம், நல்லது இடத்துக்கு போகிறாங்கன்னா அங்கே போனோன்னே இவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கணும். இந்த சிம்ம ராசிக்காரங்க ஒன்றுமே கும்பராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கணும். வாங்க உட்காருங்க அப்படின்னு உடனே சேர் எடுத்து போடணும். அந்த அந்த மதிப்பை எதிர்பார்க்கக்கூடியவங்க கும்பராசி அதிபர்கள். இப்போ எப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த கும்பராசி அதிபருக்கு கரெக்டாக, அதாவது 9ஆம் பார்வையை குரு பார்க்குறாரா? கர்மா கழியுதுங்க. 11ஆம், அதாவது உங்கள் 11ஆம் இடத்தை பார்க்குறாரா? 7ஆம் பார்வையா? 11ஆம் இடம் வர்றது இப்படி உல்லாசம், சந்தோஷம், பிரியம். உங்கள் பேங்க் பேலன்ஸ் கூட சொல்லலாம். குரு பார்க்குறாரு. பணத்துக்கு சொந்தக்காரருங்க, நகைக்கு சொந்தக்காரருங்க, குழந்தைகளுக்கு சொந்தக்காரருங்க, குலதெய்வத்துக்கு சொந்தக்காரருங்க. அவர் உங்களை பார்க்கும்போது நல்ல வாழ்க்கை உங்களுக்கு. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, இது இந்த ஒரு வருஷ காலத்தில் நீங்கள் அள்ளி குமிச்சுக்க போகிறீங்க. பணம், சொத்து, சுகம், பேரும் புகழ். நீங்கள் பப்ளிக்கில் போனால் அவங்க மேலே அவ்வளோ ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அந்த அந்த மரியாதை கொடுக்குற மாதிரி நீங்கள் நடந்துக்குவீங்க. அவங்க உங்களை பார்த்தாலே நடப்பாங்க. குரு 9ஆம் பார்வை உங்கள் மேலே உங்கள் ராசியில் விழுகும்போதே உங்களுக்கு அப்படியே என்ன சொல்கிறது, புனித நீராடியாச்சுங்க. புனித நீராடியான்னா நீங்கள் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கும்பராசிக்காரங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.